அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 15/8/2025 ஆடி மாதத்தின் 30ஆம் நாள் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில் விளக்கேற்றும் போது இந்த ஒரு பொருளை சேர்த்துக்கோங்க. பணம் சேர்வதற்கு நிறைய வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவு செய்துட்டு இருக்கிறேன். நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்ல கேட்குறீங்க, கடன் தீர்வதற்கு எனக்கு பரிகாரம் சொல்லுங்க, என்னுடைய தீராத கடன் தொல்லையால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு கடன் தீர பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. பொதுவாகவே தீராத கடன் தொல்லையில இருக்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தையும் சுக்கிரஹோரை நேரத்தையும் விடாதீங்க. வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய, குறிப்பாக இரவு வரக்கூடிய 8 to 9 சுக்கிரஹோரை நேரம் பணம் சேர்வதற்குரிய ஒரு முக்கியமான நேரம். கடன் தீர்வதற்கு செவ்வாய் ஹோரை நேரம் முக்கியமான நேரம். பணம் சேர்வதற்கு, பண வசியம் உண்டாகுவதற்கு, செல்வாக்கு பெறுவதற்கு, செல்வம் பெறுவதற்கு சுக்கிரஹோரை நேரம் ரொம்ப முக்கியம். அதிக அளவில் நிறைய செல்வம் சேரணும், ஆடம்பரமா இருக்கணும், ஆடம்பர வாழ்க்கை எனக்கு இப்போ நான் ஏற்கனவே எங்கள் வீட்டில் கார், வீடு, வசதி எல்லாம் இருக்குங்க, இது எனக்கு நீடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறவங்களாம் தொடர்ந்து சுக்கிரஹோரை நேரத்தில் வழிபாடு செய்யுங்க. அதை மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கு, குலதெய்வ வழிபாட்டிற்கு, ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை குறிப்பாக கன்னிதெய்வ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவு வழிபாடுகளை செய்யுங்க. வழிபாடுகளை செய்யாமல் இருந்துடாதீங்க. அதுவும் மாலை பொழுதுல சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ விளக்கேற்றினாலும் சரிங்க, இந்த ஒரு பொருளை தவறாமல் நீங்கள் விளக்கேற்றுற அந்த எண்ணெயில் அல்லது நெய்யில், ஒன்று நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் அல்லது நெய் ஊற்றி ஏற்றணும். அந்த தீபத்தில் அந்த எண்ணெயில் இந்த பொருளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது என்ன, எதனால் இந்த சிறப்பு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். எந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க, மகாலட்சுமி தாயார் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டில் தான் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எந்த வீட்டில் தீய பேச்சுக்கள், அதாவது கெட்ட வார்த்தைகள் பேசாமல் இருக்காங்களோ, எந்த வீட்டில் வீண் விவாதங்கள், தேவையில்லாமல் பேசி தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிறதுலாம் இல்லாமல் இருக்காங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க. எந்த வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்காங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க. எந்த வீட்டில் தீபம் எரிகிறதோ, காலை மாலை தீபம் ஏற்றுகிறாரோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நிலைவாசல் சுத்தபத்தமாக இருக்கணும், அரிசி பாத்திரம் சுத்தமாக இருக்கணும், கல்லுப்பு நிறைஞ்சு இருக்கணும், தோரம்பருப்பு நிறைஞ்சு இருக்கணும். இதை மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க. அது மாதிரி மகாலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி. இந்த அஞ்சரை பெட்டி அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கணும். அஞ்சரை பெட்டி அப்படிங்கிறது நவகிரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், சப்த கண்ணீரை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் 5, 7, 9 இந்த எண்ணிக்கையில் அதுக்குள்ளே கிண்ணம் இருக்கும். கண்டிப்பாக அஞ்சரை பெட்டி எல்லார் வீட்லேயும் இருக்கணும். ஆளாக்கு கண்டிப்பாக இருக்கணும், உலக்கை கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கிற வீட்டில், அம்மி, உரல் இதெல்லாம் இருக்கிற வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாகவே குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மகாலட்சுமி தாயாரை சந்தோஷப்படுத்தக்கூடிய நேரம் தான் பார்த்தீங்கன்னா சுக்கிரஹோரை நேரம். அதனால தான் சுக்கிரஹோரை நேரத்தில் தவறாமல் தீபம் ஏற்றணும். மகாலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான் நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனிக்குள்ள ஒரு விதை இருக்கும், அதாவது உள்ள ஒரு காய் இருக்கும். அதை வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோடுகள் இருக்கும் பாருங்க, நெல்லிக்காயில் ஒவ்வொரு கோடுகள் இருக்கும். அந்த கோடுகளை மட்டும் நீங்கள் கட் பண்ணி நெல்லிக்காய் எடுத்துட்டு அந்த விதையை எடுத்து ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு நீங்கள் ஏற்றுற விளக்குக்குள்ளே போட்டு தீபம் ஏற்றுங்க. மறுநாள் அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்துறீங்க. இந்த சுக்கிரஹோரை நேரத்திலையும் செய்யலாம். மாலை பொழுதுல, அதாவது மாலை 6 மணிக்கு மேலே விளக்கேற்றுறீங்களா, நான் 8 மணிக்கு மேலே வெளியில் போயிடுவேங்க அல்லது நான் தூங்கிடுவேங்க, நான் ஒரு 6 மணிக்கு மேலே ஏற்றலாமா, நான் தாராளமாக ஏற்றலாம். தவறாமல் இந்த தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா சுக்கிர பகவானின் அருளால் மகாலட்சுமி தாயாரின் வசியம் உங்களுக்கு ஏற்படும், பண ஈர்ப்பு சக்தி ஏற்படும். இப்போ நான் சொன்ன தகவல் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு தெரிந்த ஒருவரி மந்திரங்களை இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் டைப் பண்ணுங்க. மகா பெரியவாவின் அருளாலும் மகாலட்சுமி தாயாரின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.